வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் உடன் வரவேற்கிறோம். ஆளுநர் அவர்களுக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அந்த வழக்கில் தீர்ப்பு என்பதும் கடந்த 8ஆம் தேதி வெளியானது. கிட்டத்தட்ட 10 மசோதாக்கள் என்பது ஆண்டு கணக்கில் கிடப்பில் வைக்கப்பட்டிருந்தது. குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அது தாமதப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்படியான அதிகாரம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் இத்தனை மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு கால நிர்ணயம் செய்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்த அந்த 10 மசோதாக்களும் அன்றிலிருந்து சட்டமாக ஆகும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி அரசினுடைய தரப்பில் அரசிதழிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஒரு துணைவேந்தர்களுடைய மாநாடு என்று 25, 26ஆம் தேதிகளில் நடைபெறும் உதகமண்டலத்தினுடைய ஆளுநர் மாளிகையில் என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இன்றைக்கு செய்தி வெளியாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் கூட முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர்களுடைய ஒரு மாநாடை நடத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையிலே போட்டிக்காக இப்படியான ஒரு கூட்டத்தை ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்பாடு செய்திருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வேந்தர் என்பவர் அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்கிற அந்த தீர்ப்பில் இருக்கிற போது மீண்டும் இவர் ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார், அதுவும் துணை குடியரசுத் தலைவரை ஏன் அவர் அழைத்து வருகிறார் என்கிற பல்வேறு கேள்விகளை நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. விரிவாக வாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து வழக்கறிஞர் மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி திரு சச்சிதானந்தம் அவர்கள் ஸ்கைப் வாயிலாக இணைந்திருக்கிறார். மதிமுகவினுடைய தரப்பிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல சச்சிதானந்தம் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாட்கள் ஆகிறது. முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு போட்டி கூட்டம் மாதிரி நானும் நடத்துவேன்னு சொல்லி 25-26 ஆளுநர் மாளிகை அறிவித்திருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? சார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக திரு ஆர்.என். ரவி அவர்கள் 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி பொறுப்பேற்றதிலிருந்தே அவர் அதிகார வரம்பை மீறி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசக்கூடியவராக, தன்னுடைய ஆளுநர் என்ற அதிகாரத்தை மீறக்கூடியவராக, நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒருவராகத்தான் தொடர்ந்து இருந்திருக்கிறார். அவர் என்னன்னா, இதுக்கு முன்னால நாகாலாந்தினுடைய கவர்னராக இருந்தபோது அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு தமிழ்நாடு கவர்னராக வரப்போறாருன்னு செய்தி வந்தோடனே அந்த மாநில மக்கள் பெரிய பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. அப்பா தொலைஞ்சாண்டா ஒரு பாவி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடின செய்தியை நாமெல்லாம் பார்த்தோம். இதுக்கு என்னன்னா, அங்க பிஜேபி ஆதரவு அரசு இருந்த அந்த மாநிலத்திலேயே அவருடைய அத்துமீறல்ங்கிறது மிக அதிகமாக இருந்திருக்கு. ஆகவே இவர் தொடர்ந்து நீங்க ஆளுநர் என்பவர் நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு என்ன அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம், முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம், பிரதமருக்கு என்ன அதிகாரம், அமைச்சரவைக்கு என்ன அதிகாரம்னு வரையறுத்து இந்த வரையறைக்கு கட்டுப்பட்டவர் தான் எல்லோருமே. இந்தியாவினுடைய எல்லா குடிமகன்களும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஆர்டிகல் 52 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றதுன்னா, தேர் ஷால் பி ஏ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 153 என்ன சொல்லுதுன்னா, தேர் ஷால் பி ஏ கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட். ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா, தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அட் தி ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் தி பிரசிடென்ட். ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா, ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் with the chief minister at the head and aid and advise the governor அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு பிரதமரும் அவரது தலைமையிலான அமைச்சரவையும் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை, அறிவுரைகளை செயல்படுத்தக்கூடியவராக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரும், ஒரு மாநில முதலமைச்சரும் முதலமைச்சர் தலைமையிலான அந்த அமைச்சரவையும் எடுக்கக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய ஒருவராகத்தான் கவர்னர் இருக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்தது. ஆனால் இதற்கு மாறாக இவர் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நீங்க அமைச்சரவை தயாரித்த அந்த ஆளுநர் உரை, அதுலயே பாத்தீங்கன்னா, அந்த ஆளுநர் உரையில நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள், இந்தியாவினுடைய முக்கியமான தலைவர்கள், அவருடைய பெயர்களை வேண்டுமென்றே புறக்கணிச்சுட்டு ஒரு முறை அறிக்கையை வாசிக்கிறார். பெரியாருடைய பெயர், அண்ணாவினுடைய பெயர், கலைஞருடைய பெயர், காமராஜருடைய பெயர், டாக்டர் அம்பேத்கருடைய பெயரையெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லி வந்தாரு. அந்த நேரத்திலேயே இதெல்லாம் விட்டுட்டு
படிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அன்றைக்கு முதலமைச்சர் எழுந்து பேசி அதுக்கப்புறம் அதை சபாநாயகர் அந்த உரையை வாசித்து ஓகே. ஆளுநர் உரை என்பது சட்டமன்றத்துல சரி. முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்க வந்து இந்த நடந்து முடிந்த கூட்டத்தொடர்ல ஜனாதிபதி உரை இந்த ஆளுநர் உரை நிகழ்த்த வருகிற போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வழக்கம் என்னன்னா 1970ஆம் ஆண்டுல இருந்தே ஒரு நிகழ்ச்சி துவங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவடையும் போது தேசிய கீதமும் பாடுகிற வழக்கம் தான் தமிழ்நாட்டுல நீண்ட நெடிய காலமா 1970ல இருந்து இருக்கிற ஒரு நடைமுறை. இவர் வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு வர்றாரு, தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுது. அதுல வந்து நீங்க வந்து தேசிய கீதம் இசைக்கப்படலைன்னு சொல்லிட்டு இவரே வந்து எந்திரிச்சு ஆளுநர் உரையை வாசிக்காம வெளியே போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதோ பெரிய வானளாவிய அதிகாரம் இருக்கிற மாதிரி இவரா நினைச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நிலைமையை தான் நம்ம வந்து இதுக்குள்ள பாக்குறோம். அதே மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பாட்டி ஒரு அரசியல்வாதி போல அவர் பேசுவது, திராவிட இயக்கத்தை பற்றியான எதிரான கருத்துக்களை பேசுறது, இந்தி மொழி சம்பந்தமாக சமஸ்கிருதம் சம்பந்தமாக பேசுறது, நீட் தேர்வு ரொம்ப முக்கியமானது என்பது பற்றி அவர் வந்து பேசுறது, சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுறது, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வள்ளலார் வைகுண்டர் போன்றவர்கள் சனாதனத்துக்கு எதிராக போராடியவர்கள். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சனாதனத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள், சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இருந்தவர்கள்னு பேசுறது, இது மாதிரி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசக்கூடிய ஒருவராகத்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இருந்திருக்கிறார். அதே மாதிரி நீங்க வந்து நீட்டு இதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் கையெழுத்து போடல, அதனால நீட்டு விலக்கு மசோதாங்கிறது செத்து போச்சு என்று சொல்றாரு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு, நீங்க வந்து குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நீங்கள் இதற்கு அங்கீகாரத்தை கொடுக்கணும், கொடுக்கலன்னா இது வந்து நாங்க இந்த தேதியில இருந்து நீங்க வந்து இது சட்டமாக அங்கீகரிக்கப்படும் உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு. இது வந்து மாநில ஆளுநர்கள் செய்யக்கூடிய அடாவடித்தனத்துக்கு எதிராக வழங்கி இருக்கக்கூடிய எல்லா மாநில உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு. நிச்சயமா சார், நீங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயங்களை பட்டியல் போடுறீங்க. ஆளுநர் அவர்கள் நியமிக்கப்பட்டதுல இருந்து எந்தெந்த விஷயங்கள்ல அத்துமீறி இருக்கிறார், தடாலடியா ஒரு கருத்துக்களை சொல்றது, தமிழ்நாடு அரசுடைய கொள்கைகளுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறது, திரித்து கூறுகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. பட்டியல் போட்டால் நமக்கு நீளமா இருக்கும். பட் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போது அப்படிங்கிறது, அவர் துணைவேந்தர் மாநாட்டை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறதா, ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது, அது வேந்தருங்கிற அந்த பதவியினுடைய அடிப்படையிலிருந்து அந்த அறிவிப்பும் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது, அது துணை குடியரசுத் தலைவர்களும் வர்றாங்க. இதை எப்படி பார்க்கிறோம்ங்கிறத நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். மற்றவங்கள்ட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். கரை செல்வன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆளுநருடைய இந்த மூவ்? சிறுபிள்ளைத்தனமான வேலையாக தான் நம்ம பார்க்குறோம். சரி, சினிமாவில் ஒரு வசனம் வரும், நீ எங்கே படித்தேன், நான் எங்கடா படித்தேன், நீ எங்கே படித்தேன், நான் எங்கே படித்தேன், நான் ஸ்கூலுக்கே போகலன்னு சொல்லி பேசுவாங்களா, அந்த மாதிரி கதையாக இருக்குது. இவரெல்லாம் என்ன ட்ரைனிங் எடுத்து, என்ன ஆளுநருக்கான பதவிக்கான அதிகாரங்களை படித்து, என்ன அரசியல் சாசனத்தை படித்து இந்த பதவியெல்லாம் வந்து உட்காந்தாங்கன்னு தெரியல. இங்கே மட்டும் இல்லை, வடநாட்டில் ஒருத்தரும் பூகம்பம் வர்றதெல்லாம் வந்து கரிசோறு சாப்பிட்றதுனால தான் வருதுன்னு ஒரு துணைவேந்தர் வடநாட்டில் பேசினார். ஒரு கல்லூரி முதல்வர் சாணி எடுத்து செவத்தெல்லாம் அப்பிக்கிட்டு கூலாக இருக்கணும், இதான் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும்னு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் எங்கே இருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னே தெரியல. முதல்ல அதுதான் கேள்விக்குறி. நீ எதற்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, ஏன் இந்த பிரச்சனையை வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம், வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பவர், நிர்வாகத்தினுடைய ஹெட்டு துணை இருக்க வேண்டியவர். இந்த வளர்ச்சி என்பது உனக்கான வளர்ச்சி. ஒரு ஆளுநருக்கு உனக்கு ஒரு ப்ரைடு. நான் இருந்த மாநிலத்து ஆளுநராக அந்த மாநிலத்தில் நான் இவ்வளவு ஆலோசனைகள் அரசாங்கத்துக்கு கொடுத்தேன், இவ்வளவு வளர்ச்சிக்கு நான் துணை இருந்திருக்கிறேன், இன்னும் இந்த மாநிலம் வளர வேண்டும், இன்னும் நான் ஒரு 5 ஆண்டுகள் இந்த மாநிலத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டு பெற வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒரு ஆளுநர் ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தோழர் சச்சிதானந்தம் விவரமா சொன்னாங்க. எல்லாத்தையுமே தீர்ப்பு வந்ததற்கு பிறகேனும் அவருக்கு அது குறித்தான முதல்ல யோசனை வந்திருக்கும், தான் யார், தனக்கான அதிகாரம் என்ன என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறதுங்கிறத அவர் இப்போ அந்த ஒட்டுமொத்தமாக அந்த தீர்ப்பை அவர் 1க்கு 2 முறை சேர்ந்து திரும்ப இல்ல, அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு சார். அதாவது என்னன்னா, தீர்ப்பினுடைய அடிப்படையில அரசுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, ஆனா வேந்தர் நான் தான் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிற தீர்ப்புல அப்படின்னு அவர் சொல்றாரு. வேந்தர் தான் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரமே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களுடைய கூட்டத்தை கூட்டுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எங்க இருந்து வரும்? சூமோட்டோவா நீங்க எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்க முடியாது.
அப்படி எடுத்துக்கணும், நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். ஓகே. நான் பல்கலைக்கழகத்துல நான் ஒரு மாசம் பேராசிரியரா போய் பணி செய்ய போறேன், ஆளுநர் பதவி வந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. இது வழக்கமா நடக்கிறதா? 3 வருஷம் நடத்திட்டாரு, அடுத்து நடத்த போறாரு, அப்படிங்கும்போது அது வழக்கமா நடக்குதா? ரெண்டாவது தொடர்ந்து ஒரு ஊட்டியில தான் அந்த சம்மர்ல நடத்துறாரு. ஓய்வெடுக்க போனோம், ஊட்டிக்கு போனோம்னா ஒழுங்கு அழகா போய் அந்த மலை தோட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த குளிர்ல இருந்துட்டு மகிழ்ச்சியா இருந்துட்டு வரணும். 24/7 உழைச்சிக்கிட்டு இருக்காரு. சரி. ஏன்னா அவருடைய அலுவலகமே அறிவுஜீவிகள் நிறைந்திருக்கிற ஒரு அலுவலகம் ராஜ்பவன். அதனால அவங்களுக்கு அந்த ஓய்வு தேவைதான், போகலாம். வம்பா ஓய்வு எடுக்க போயில அவர் இன்னொருத்தர் துணை ஜனாதிபதி தன்கரையும் கூட வந்து சேர்த்துக்கிறார். யாரு தனக்கு தோதா இருப்பாங்கன்னு பார்த்தாரு. அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சனம் செய்தார் தன்கர் அவர்கள். இப்பொழுதுல 2022-23லேயே பாராளுமன்றம் தான் உயர்ந்ததை தவிர உச்சநீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அவைக்கு தன் அவர் யாரு? முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இல்லை அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே விவாதம் பண்ணுவதற்கான தகுதி பெற்றவரா இல்லை நாடாளுமன்றத்தில் நடக்கிற வாக்கெடுப்புக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா? உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. இங்க மாநிலங்களவை தலைவர் சார், மாநிலங்களவை தலைவர். ஆளுநருக்கு என்ன சொல்றோமோ அதே தான் துணை ஜனாதிபதிக்கும் மாநிலங்களுக்கும் பொருந்தும். வழி நடத்துவது, அந்த அவையை வழி நடத்துவது, விவாதத்தை நெறிப்படுத்துவது, அமைச்சர்களுக்கும் அது இருக்கிற பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை கலைந்து ஆரோக்கியமாக அந்த நாடாளுமன்றமோ மாநிலங்களவையோ நடக்குவதற்கான ஒரு வேலை தான் உங்களுக்கு இருக்கே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை. நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான எந்த தகுதியும் உங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுக்கல. வாக்களிக்கிற உரிமை இல்லை. அப்போ உங்களுடைய லிமிட் என்ன? உங்களுடைய லிமிட் என்ன? நாடாளுமன்றம் தான் உயர்ந்ததுன்னு நீங்க சொல்ற கருத்து வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. நாடாளுமன்றம் எப்ப வருது உள்ள? நீங்க சாதாரணமா ஒரு சட்டம் போட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்ற சிஜிஐ சந்திரசூட் சொன்னார், ஏங்க நீங்க ஒழுங்கா எல்லாத்தையும் நாடாளுமன்றத்துல விவாதம் பண்ணீங்கன்னா ஏங்க அத்தனை வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது? ஒழுங்கா உட்கார்ந்து விவாதம் எந்த இடத்தில் எந்த நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதம் நடந்து அந்த விவாதத்திற்கு பிறகு மசோதா கொண்டு வரப்பட்டது அதெல்லாம் நீதிமன்றங்களுக்கு போறதில்லை. நமக்குன்னு கடமை இருக்கு. ஆளுங்கட்சி கொண்டு வர மசோதாவை எதிர்த்து பேசுவதற்கு எதிர்கட்சிக்கு கடமை இருக்கிறது மாதிரி அதை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதையும் தவறு சொல்ல முடியாது. வாக்கெடுப்புக்கு போறதையும் தவறு சொல்ல முடியாது. இதெல்லாம் விவாதம் ஆரோக்கியமானது. ஆனா நீங்க இந்த நம்ம வக்பு வாரியம் ஜேபிசிக்கு போச்சு, ஆராசா உட்பட ஒட்டுமொத்தமா இருந்த அத்தனை பேரையும் கூண்டோட வெளியில அனுப்பிச்சுட்டு 41 திருத்தங்கள்ல 14 திருத்தங்களை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டீங்க. அங்கே நீங்க முறையா இல்ல. நாடாளுமன்றத்தின் மாண்பு காப்பாற்றப்பட்டிருந்தால், நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் முறையாக விவாதித்து அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால், சட்டம் என்பது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட சட்டமாக இருந்தால் அதனுடைய அடிப்படை மாறாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நாடாளுமன்றம் இருந்திருந்தால், அப்படி நடந்திருந்தால் கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க சொல்றதை சொல்லலாம். நீங்க இப்படி எல்லாம் ஒழுக்கமா நடக்கும்போது ஏன் இப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கணும் கூட நான் ஒரு வார்த்தை நான் கேட்கலாம். நீங்க எந்த விதத்திலும் முறையா இல்ல, முறையற்று நடக்கிறீங்க. நாடாளுமன்ற மாண்பை நீங்க காப்பாத்தல, விவாதங்களை கூட முறைப்படுத்தல தன்கர் அவர்கள். நான் அவருடைய அத்தனையும் நான் பார்த்திருக்கேன். அவருடைய ஆங்கிலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஹாஸ்யம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அது பேசுறது ரொம்ப அழகா இருக்கும். நான் நிறைய கேட்பேன், அவரோட கேட்பேன். ஆனால் அதற்கான தகுதியற்று இருக்கிற ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்கிறவரை கொண்டு வந்து ஒரு ஊட்டியை கொண்டு வர்றாராம். துணை ஜனாதிபதி வந்தவுடனே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பவுண்டேஷன் ஆடிரும் நம்ம போன அப்படின்னு அவர் நம்புறார். அப்படிங்கறதா நம்புறாரு. முறையற்ற செயல். அரசியல் சாசனத்தை இனிமேலாவது படிக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு RN ரவி என்பவருக்காக இதை நாங்கள் சொல்லவில்லை. அடுத்து வருகிற ஆளுநர்களுக்கும் இது ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும். ஆளுநர்கள் யார் என்பதை என்ன அரசியல் சாசனம் சொல்லி இருக்கிறதோ அதை படித்து விட்டு வருகிற பொழுதுதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்க துணை. கண்டிப்பா நீங்க சொல்ற அப்படி புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்பாக நீங்க துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டி இருக்கலாம். ஆனா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உங்களுக்கு எந்த அதிகாரமும் சொன்னதற்கு பிறகு நான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்றது வந்து அது அத்துமீறல் தான் அப்படிங்கறத கண்டிப்பா. மதிவானம், நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் அவர்கள் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்தினாங்க. உடனே பதிலுக்கு இவரும் ஒரு மாநாட்டை நடத்துறாரு. இல்ல பதிலுக்கான போட்டி கூட்டம்னு நம்ம நினைச்சுக்கிறதா, இல்ல வழக்கமா ஆளுநர் நடத்துற ஒரு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அதாவது தந்தை பெரியார் சொன்னதை தான் நம்ம நினச்சி பார்க்கணும். மானமுள்ள 1000 பேரோட போராடலாம். அடுத்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, சரிங்களா? சிலரோட போராட முடியாது. அது நம்ம கிராமத்து பழமையில் சொன்னீங்கன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த RN ரவி எந்த கேட்டகரிலையுமே சேர மாட்டுறாரு. அதான் பிரச்சனை. அந்த முதல் கேட்டகரியும் இல்லை, 2வது கேட்டகரியும் இல்லை. இப்போது உச்சநீதிமன்றம்
ஒரு தீர்ப்பு வழங்குது. அந்த தீர்ப்போட தார்மீக அடிப்படையில் இந்த வேலையை நீங்கள் செய்யலாமா? ஓகே, அடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்புறம் போவோம். முதல்ல உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா? நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ, நான் நிறுத்தி வச்சா நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்னது நீங்கள், ஓகே, அது இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆளுநர் மாளிகையில் எப்படியெல்லாம் பயன்படுத்துனீங்களோ அது அத்தனையும் தப்புன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஓகே, நீங்கள் அடுத்த நிமிஷமே நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு பதவி வேணாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடணும். ஓகே, செய்யாமல் திரும்ப உட்காந்துக்கிட்டு கிராமத்தில் சில பழமொழி சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே பொதுவில் சொல்லாம இல்ல நீங்க சொன்னீங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிருக்கீங்களா? உச்சநீதிமன்றம் வந்து அப்படி ஒன்றும் சொல்லலையே, கால நிர்ணயம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க மதிய செய்தி பாத்தீங்கன்னா 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆளுநர் ரவி அதை ஒபே பண்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, இது ஒபேவே இல்லையே. நீங்கள் அவர் பேசினார் இல்லை, எனக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னு சொன்ன எதுவுமே அதிகாரம் இல்லைன்னு சொல்லியாச்சு. முதல் ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை போயிட்டு 415 பக்கம், சரி, 447 பாயிண்ட், இந்த 415 பக்கத்துலையும் இந்த 417 பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 447 பாயிண்ட் ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லைன் பை லைன் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமையிலேயே கொட்டிச்சு. ஓகே, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு இடத்துல வருது, ஆளுநர் ரவியோட செயல்பாடு நேர்மை இல்லைன்னு இருக்கு தமிழில். அதே ஆளுநர் ரவியோட செயல்பாடு அதிகாரம் இல்லைன்னு இருக்கு ஒரு இடத்துல. ஆளுநர் ரவி இன்னொரு இடத்துல அவரோட செயல் ஏற்புடையதல்லன்னு இருக்கு. இன்னொரு இடத்துல அரசியலமைப்புக்கே எதிரானதுன்னு இருக்கு, சட்ட விரோதம். ஆமாம். அப்போ இன்னொரு இடத்துல ஒரு மசோதாவை நீங்கள் ஒரு தடவை நிறைவேற்றி நீங்கள் வந்து திரும்ப அனுப்புறீங்க, திரும்ப அனுப்புனதுக்கப்புறம் சட்டமன்றம் வந்து நிறைவேற்றி அனுப்பிச்சா நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து ஓகே 163 ஆர்டிகல் 164 ஓகே எல்லா இடத்துலையுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ இவர் சொன்ன எல்லாத்தையுமே அவமானப்படுத்துறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன எல்லாம் தப்பு நிரூபிச்சாச்சுல, அப்போ நீங்கள் தார்மீக அடிப்படையில் இருக்கக்கூடாது அந்த பதவியில். அதைத்தான் நான் சொல்றேன், தார்மீக அடிப்படையில் ஓகே உங்களுக்கு தார்மீகமே கிடையாது. ஏன்னா அவர் பேசுனது எல்லாம் எடுத்து பாருங்களேன். சகோதரர் முதல் சுற்றுல சொன்னதே நான் திரும்ப சொன்ன மாதிரி ஆயிடும். அவர் செய்த எல்லா செயலுமே அரசியலமைப்புக்கும் முரணாக தான் செய்தார். அதை யாருமே மறுக்க முடியாது. இப்போ உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்புல ராஜமன்னார் கமிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சர்க்காரிய கமிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பூஞ்சி கமிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்ல. ஓகே அப்ப இதுக்கெல்லாம் போராடுற இயக்கம் திராவிட இயக்கம். இதை முதல்ல ராஜமன்னார் கமிட்டி அமைச்சது தலைவர் கலைஞர் 1969 71. ஸோ 1971 அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் 73 அதை வந்து கமிட்டியை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, அதை சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றுறாங்க. இப்போ நம்ம சொன்ன கருத்தை தான் உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கு. ஓகே அப்போ ஆளுநர் சொன்னது தப்பு. ஸோ அதுக்கு அடுத்த கமிட்டி இப்போ பூச்சி கமிட்டி, அப்புறம் சர்க்காரிய கமிட்டி. இந்த எல்லா கமிட்டிகளும் கொடுக்கறது அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், மாநில உரிமையும் மாநில சுயாட்சியும் இங்க முழுசா கொண்டதுன்னு இருக்கு. இல்ல நிச்சயமா நீங்க சொன்னது தார்மீக அடிப்படையில் அவர் போயிருக்கணும்னு சொல்றீங்க. இன்னொன்று இந்த கமிட்டியுடைய அறிக்கையெல்லாம் மேற்கோள் காட்டுறீங்க, மாற்று கருத்து இல்லை. நான் அவர்கிட்ட பேசும்போதே சொன்னேன், ஆளுநர் ரொம்ப 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 தெளிவா அவங்களுடைய தரப்புல இருந்து விளக்கம் வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது துணைவேந்தர்களை அரசாங்கம் நியமிக்கலாம் அப்படிங்கிற தெள்ளந்தெளிவா சொல்லியிருக்கிறது. நான் வேந்தர் அல்லன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. அப்ப நான் ஒரு வேந்தரா செயல்படுறேன், அதுல எங்க உங்களுக்கு கோபம் வருதுன்னு அவர் கேட்கிறாரு. வேந்தர்ன்ற அதிகாரத்தை யார் சார் கொடுத்தது? சட்டமன்றம் தான் சார் கொடுத்தது. ஓகே, சட்டமன்றம் யார் ஆட்சி மாறினாலும் மாறலினாலும் கல்வி பொதுவா இருக்கணும்ன்றதுக்காக பொதுவான நபரா இருப்பாருன்னு கொடுத்த அதிகாரம் சார் அது. நீங்க எப்ப பொதுவா இல்லையோ அப்ப தார்மீகம் இறந்தது இல்லை சார். சரி, அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த தார்மீக அடிப்படையில் நீங்க அந்த பதவியில் இருக்க கூடாது. நீங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு வேந்தரா இருக்கிறீங்க, நீங்க செயல்படுறீங்கன்னு சொன்னா என்ன போய் பேசுவீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, நான் பட்டியல் போடுறேன். அதுதான் சொல்ல வரேன். இப்போ தளபதி பேசுன எல்லாத்தையும் திரும்ப நீங்க பேசுவீங்களா? ஓகே, அப்ப சொந்தமா மூளை இல்லையா? அதுதான் நாங்க இல்ல, அவர் சொன்னது வேற, இவங்க சொல்றது வேற. அவரு நீங்க அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை நீங்க நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். அதாவது தளபதி, அதாவது துணைவேந்தர்கள் கூட்டத்துல தளபதி பேசுனதை நான் சொல்றேன். ஏஐ சம்பந்தப்பட்டு கல்வி அடுத்த தரத்துக்கு கொண்டு போகணும்னு பேசுறாரு. ஆனா அவரு என்ன பேசினாரு, என்ன கோஷம் போட சொன்னாரு? ஓகே, அதை நான் சொல்ல விரும்பல. சரி, அந்த கோஷம் போட சொன்னாரா இல்லையா மாணவர்கள் மத்தியில்? எஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கு மத்தியில் அவர் என்ன சொன்னாரு? அப்ப அதை நினைச்சு பேசலாமா? கால்டுவெல் பத்தி பேசலாமா? பெரியாரை பத்தி பேசுவோமா? சனாதனத்தை பத்தி பேசுவோமா? எதை நீங்க சரியா பேசுனீங்க? எதுவுமே சரியா பேசல. இப்போ
உங்களால தனியா போய் அந்த கூட்டத்தை போட்டா ஒருத்தர வரமாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓ. இப்ப அது- சப்போர்ட் அது- வேற அது ஒரு மதிவா- ஆளு. அது மதிவாளன் முடிவு பண்ணிட்டாரா? நான் முடிவு பண்ணல, மக்களுக்கே தெரியுமே. சரி, நீங்க சார் தமிழ்நாட்டு மக்கள் வேற மாதிரியான மக்கள். ஓகே, ஆனால் தான் நீங்க இன்னி வரைக்கும் டெபாசிட் இல்லாம வாங்கிருக்கீங்க. சரி, 4 பேர் வேற ஒருத்தர் முதல்ல ஏறி வந்திருக்கீங்களே தவிர உங்களுக்கு 2.5% கட்சி தான் அந்த கட்சி. சரி. உங்க கொள்கை இங்க எடுப்படாது. ம், நீங்க ரிஷிகளாலும் முனிவர்களாலும் கட்டமைக்கப்பட்டது இந்த நாடுன்னு பேசினார்ல, ஓகே, அது எந்த அடிப்படையில் பேசினார்? எந்த வரலாறுல இருக்கு? ஓகே, நிச்சயமா நம்ம கதையில கூட இல்ல. அவர் சொல்ற அந்த கதையில கூட இல்ல, கிடையாது. கண்டிப்பா அவருடைய ஒவ்வொரு சொல்லையும் நம்ம எடுத்து திறனாய்வு பண்ணோம்னா அது ஒவ்வொன்றும் வெவ்வேறு டாபிக்கா போகும், நம்ம பேசலாம். சச்சிதானந்தம் சார், அதாவது நம்ம இதில் அடிப்படையில் வைக்க வேண்டிய கேள்வி ஒன்று என்னன்னா, இது வழக்கமாக அவர் நடத்தக்கூடிய ஒரு துணைவேந்தர்கள் மாநாடாக இருக்கிறது. அதே ஊட்டியில ராஜ்பவன்ல அவர் நடத்துறார். ஆனா தீர்ப்புக்கு பிறகு இப்படி நடத்தணுமாங்கிற ஒரு கேள்வி. அதுவும் இதுக்கு முன்பாக நடத்தும் போது அவர் மட்டும்தான் கதாநாயகனா இருப்பார். இந்த முறை குடியரசு துணைத் தலைவரை அழைத்து கொண்டு வருவது ஏன்? சார் அதாவது தீர்ப்பு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த 10 மசோதாக்களை உச்ச நீதிமன்றமே தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தின் மூலம் அது ஒரு சட்ட அந்தஸ்து அதுக்கு கொடுத்தாங்க. அப்படின்னாவே நீங்க துணைவேந்தரை நீங்க துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வந்துருச்சு. ஆகவே நீங்க இவரு துணைவேந்தர்களை கூட்ட வேண்டிய வேலையில நீங்க அரசினுடைய கொள்கையை அமல் நடத்த வேண்டியவர் தானே. நீங்க பல்கலைக்கழகங்கள் அதற்கான இப்ப கல்வி மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல செயல்படுத்த வேண்டிய பல்வேறு திட்டங்கள் குறித்து யார் பேச முடியும்? முதலமைச்சர் தான் பேச முடியும் அதுல, அல்லது கல்வி அமைச்சர் பேச முடியும், உயர்கல்வித்துறை அமைச்சர் பேச முடியும். இவருக்கு என்ன தெரியும்? இவர் எதை வச்சு அந்த கூட்டத்தை நடத்துவாரு? இவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் அந்த உரை நிகழ்த்த கூட ஒரு ஆளுநர் உரையை கூட முறையா நிகழ்த்தாம போனவரு. அரசினுடைய எந்த நடவடிக்கையும் தெரியாது. துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்தி என்ன செய்ய போறாரு அதுல? ஆகவே இது ஒரு போட்டி அரசியலாகத்தான் நான் பாக்குறேன். இல்ல, அவங்க சொல்றாங்க சார், தேசிய கல்வி கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துறதை பத்தி ஆளுநர் பேச போறாரு, பல்கலைக்கழகத்திற்கு இடையிலான கல்விசார் ஒத்துழைப்பை பத்தி பேச போறாரு, ஏஐ பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது குறித்து பேச போறாரு, கல்வி நிறுவனங்கள்ல நிதி மேலாண்மை எப்படி செய்வது, இதை பத்தியெல்லாம் நாங்க விவாதிக்க போறோம்னு பட்டியல் போட்டிருக்காரே சார். சார் அது அவர் பட்டியல் போட்டிருக்கிறாரு. ஆனா இவருக்கு என்ன அதுல என்ன நீங்க இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். இவர் என்ன செஞ்சிட போறாரு அதுல என்ன நீங்க மத்திய அரசிடமிருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வாங்கி கொடுக்க போறாரா? என்ன செய்ய போறாரு அவரு? இந்த கூட்டத்தை நடத்தி நிதி மேலாண்மை பற்றி இவர்களை வகுப்பெடுப்பதற்கு அங்க துணைவேந்தர்கள் என்ன ஒண்ணும் தெரியாதவங்களா? அதெல்லாம் இல்ல. நீங்க இது ஒரு போட்டி அரசியலை தான் அவர் நடத்துறாரு. நீதிமன்றம் இப்படி சொன்ன பிறகும் நான் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்துவேன், அதுக்கு ஜெகதீப் தன்கரை நம்முடைய மாநிலங்களவை தலைவர் குடியரசு துணைத் தலைவரை நான் அழைப்பேன் அப்படின்னு அழைப்பு கொடுப்பது, அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத ஆளு. நீங்க இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு போயிட்டு இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆயிருக்கவர். அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, ஜனதாதளத்துல இருந்தாரு, இப்ப லேட்டஸ்டா பாஜக இருக்காரு. இப்ப அவருடைய இலக்கு அடுத்து ஜனாதிபதி ஆகுவது இலக்கு. ஆகவே அதுக்கு பாஜகவினுடைய RSS விசுவாசியாக தன்னை காட்டிக் கொள்வதற்கு முயற்சி பண்றாரு. இப்ப தமிழ்நாட்டு எம்பிக்கள் இப்ப ஒரு போராட்டம் நடத்தின நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க டீலிமிட்டேஷன் சம்பந்தமா ஒரு டிஷர்ட் அணிந்து போராட்டம் நடத்தி மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் போனோம். மக்களவையில இந்த மாதிரி பனியன் அணிஞ்சிட்டு வந்தா நான் சபையில இருக்க மாட்டேன்னு சபாநாயகரே வெளிநடப்பு பண்ண மாதிரி சபையை ஒத்தி வச்சுட்டு போயிட்டாரு. இவர் என்னன்னா மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா சபை நடவடிக்கை ஒத்தி வச்சுட்டு யாரெல்லாம் இந்த டிஷர்ட் போட்டிருந்தாங்களோ இவங்கதான் சபை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைத்தவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல வர அந்த புல்லட்டின்ல அவர் வெளியிடுறாரு. நீங்க அவருக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் இன்னைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் பற்றி அவர் பேசுறதுக்கான எந்த அருகதையும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினுடைய குரலை நசுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகத்தான் ஜெகதீப் தன்கர் இருக்கிறார். அவர் அவர் பெரிய ஜனநாயகவாதி மாதிரி, பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவர் பாதுகாக்க போற ஒரு மாதிரி, நீதிமன்றம் அதெல்லாம் மீறிட்ட மாதிரி. நீங்க நாடாளுமன்ற ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கணும், நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கணும். இங்க நம்ம தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அது மாதிரிதான் செயல்படணும். நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்களும் குடியரசுத் தலைவருமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் என்பதை உணர்ந்து செயல்படணும்.
சரி. இது மீறப்படுதுங்கிறது தான் பிரச்சனை. இப்ப நீங்க ஜெகதீப் தங்கர் ஒரு துணை கூப்பிட்டுருக்காருன்னா இது ஒரு அகில இந்திய ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. ஓ. இப்ப இதை தொடர்ந்து இப்ப கேரள மாநில Yes. வழக்கு ஒண்ணு வருது. 4 மசோதாக்கள் ஏற்கனவே ஆரிஃப் முகமது கான் பீரியட்ல கிடப்பில் போட்ட வழக்கு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு தமிழ்நாட்டு வழக்கு முன்னுதாரணம் எடுத்துக்கூடாது, தனியா அதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ம். விவாதிக்கட்டும். Okay. நீங்க என்னன்னா நீங்க சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநாட்டணும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஓகே. இன்றைக்கு சட்டத்தை காலில் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஓ. காரியத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். நீங்க ஒவ்வொன்றையும் சொல்றது இப்ப அவரை கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது அகில இந்திய அளவுல இது ஒரு அரசியல் பிரச்சனையை ஆக்கணுங்கிற உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சில சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற பார்வை வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தீர்ப்பு வருது, ஜெகதீப் தன்கர் உடனே ரியாக்ட் பண்றார். ரியாக்ட் பண்ணதுக்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி இங்கிருந்து போய் நேரடியாக அவர் சந்திக்கிறார். உடனே பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் மாநாடு அவர் வர்றார். இதுல வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வியும் அச்சைப்பார்வை வைக்க வேண்டியது இருக்கிறது. காரை செல்வராஜ் சார், இப்போ அரசியல் பிரச்சனையா அகில இந்திய அளவில் மாற்றணும், அது ஒரு நோக்கமாக இருக்கிறதுன்னு சச்சிதானந்தம் சார் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு தீரமான ஒரு கருத்துக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மேலாக சொல்லிட்டு இன்னைக்கும் திரும்ப தன்கர் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றம் தான் உச்சபட்ச அமைப்பு, உச்சநீதிமன்றம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவரை அழைத்து வருவதற்கான உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? உச்சநீதிமன்றத்தை வம்புக்கு இழுக்கிறதுக்கு தான் அந்த தீர்ப்பை இது நாங்கள் தமிழ்நாடு அரசு வம்புக்கு இழுக்கிறது இல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே வம்புக்கு இழுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகே. நான் இப்படி பண்றேன், உச்சநீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். சவால் விடுறது அங்க, சவால் விடுறது உச்சநீதிமன்றத்திற்கு. ஓகே. ஆமா, அது நம்மளே இங்க பாதிக்குது. அது வேற, அது அடுத்த விடயம். ஓ. அதனால நான் இதில் நீங்க ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, துணைவேந்தர்கள் மாநாடு எதுக்காக கூட்டுறோம்? நான் கடந்த முறை இதே கலைஞர் தொலைக்காட்சியில் கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் பேசும்போது சொன்னேன், நான் அந்த 16ஆம் தேதியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். துணைவேந்தர்கள் மாநாடு அந்த பதிவாளர்கள் அமர்ந்திருக்கிற மேடையில் தமிழக முதல்வர் அது எப்படி ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ண போகிறான்னு பார்க்கக்கூடிய ஆவலில் இருக்கிறேன்னு நான் இங்கே பதிவு பண்ணிட்டு போனேன். ஓகே. அதே தான் இந்த முறை என்ன பேசியிருக்காரு, என்ன மாணவர்கள்ட்ட பேசணும்? அறிவியல் பூர்வமான சிந்தனை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, கல்வி வளர்ச்சி, இன்றைய காலத்திற்கு தேவையான வளர்ச்சி எதுவோ அதை மாணவர்களுக்கு சொல்லுகிற இடத்துல தமிழக முதல்வர் இருக்காரு. அந்த இடத்துல துணைவேந்தர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு யார் பேசுறதுக்கு தகுதி இருக்கு? இவருக்கு தகுதி இருக்கா? முதல்ல அதெல்லாம் அலசி அமைஞ்சு பார்ப்போம். ரெண்டாவது என்னமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூத்தெல்லாம் பேச போறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பசுமாடு மூத்திரம் நல்ல மூத்திரமா, சாணி நல்ல சாணியான்னு ஆர்டிஃபிஷியல் வச்சு செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னைக்கு இவர் ஒழுக்கமா பேசியிருக்காரு, என்னைக்கு மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு பேசியிருக்காரு? இவர் என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசியிருக்கணும்னா, நான் முதல்வன் திட்டத்திலே பயிற்சி பெற்ற மாணவர்கள் 1009 பேர் இந்தியாவில் தேர்ச்சி பெற்றதிலே 19 பேர் தமிழக முதல்வருடைய திட்டத்தில் தேர்ச்சி பெற்றவங்க. தமிழ்நாட்டில் முதலிடம் சிவசங்கரன் இன்றைக்கு பயிற்சி பெற்ற மாணவன். அகில இந்திய லெவலில் 23வது இடம், 39வது இடம் அது நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்க. அதை பேசி இருக்கணும். அப்போ உயர்நிலை கல்வியில் இருக்கிற மாணவர்களுக்கான தேவை என்பதை பத்தி பேசியிருக்கணும். என்னைக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க? கோஷமோடுன்னு சொல்லுவீங்க, வேதம்னு சொல்லுவீங்க, புராணம்னு சொல்லுவீங்க, விஸ்வகர்மா திட்டம்பீங்க. மாணவர்களை 1000 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து செல்லுகிற சிந்தனை உள்ள உங்க மூலமா அந்த துணைவேந்தர்களுக்கு என்ன அறிவை கொடுக்க போறீங்க? நீங்களுக்கும் கொடுக்க போறதில்ல, அவர் வர்ற தன்கரும் கொடுக்க போறதில்ல. ஏன்னா அவருடைய அறிவாற்றல் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறாங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒருத்தர் துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டுறதுனாலேயே ஏன் நம்ம அவரை எதிர்க்கணும்? அதை வேற மாதிரி பார்க்கலாமே. அதனால என்ன பலன்? என்ன பலன்? இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமாவே நம்ம ரெண்டு விஷயத்தையும் பேசணும். ஒன்று, உனக்கு அதிகாரம் இல்லை, கூட்டக்கூடாது. நீ கூட்டி இருக்கிற, கூட்டுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? தமிழக முதல்வருடைய துணைவேந்தர் மாநாடு உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, இவ்வளவு வளர்ச்சி வந்ததற்கு பிறகும் இந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் நான் புதல் திட்டனோ, அந்த மகளிர் குழந்தைகளுக்கு 30% மாணவர்களுடைய படிப்பீடு சதவீத எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறதுன்னு முதல்வர் போன வாரம் பேசினாங்களே. இதுதானே வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை பற்றி பேசக்கூடிய இடத்தில் அவர் ஆளுநர் ஆர் என் ரவி இல்லை, தன்கரும் இல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து 1000 வருஷம் பின்னோக்கி கூட்டி கொண்டு போற இதற்கு எதுக்குங்க தமிழக அரசாங்கம் செலவு பண்ணணும்? டோட்டலா கட் பண்ணணுங்க. அதுக்கு ஒட்டுமொத்த செலவையும் கட் பண்ணணும். நான் இது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து கொண்டு இருக்கிற பொழுதே ஒரு பதிவை போட்டேன். என்னுடைய முதல் பதிவு ஆர் என் ரவி இதுவரையில் ராஜ்பவனுக்கு கொடுத்த ஒட்டுமொத்த தொகையும் அவர் ரிட்டர்ன் பண்ணணும், அவருக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு நான் பதிவு போட்டேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, வரி பணத்திலே ஒன்று செய்யறோம், அது நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதுவானதாக இருக்கணும். ஒண்ணு அரசியல் சாசனத்தை மதிக்கணும், இல்ல சட்டத்தை மதிக்கணும். நீங்க தீர்ப்பு எல்லா தீர்ப்பையும் நம்ம ஏத்துக்கிட்டோமா?
10% பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உயர் சாதி வகுப்பினருக்கு ஒரே நாள்ல தீர்ப்பு கொடுத்தாங்களே. எஸ் AWS அதை நம்ம எதிர்த்து பேசணுமா இல்லையா? அது சமூக நீதி இல்லைன்னு பேசணுமா இல்லையா? Okay. அப்ப நம்ம நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கொச்சைப்படுத்தல, சரி. அது சமூக நீதியின் அடிப்படையிலானது அல்ல என்று நம்ம வழக்கு போடுறதுக்கு போனோம். Okay. பாபர் மசூதி இடிச்சாங்க, கைது போட்ட நீதிபதிகள் கையெழுத்து போட்டாங்களா? எந்த நீதிபதியும் கையெழுத்து போடல. காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு நம்ம சரத்குமார் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு போன மாதிரி 3 மணிக்கு எந்திரிச்சேன், ஆண்டை இருக்கிற எல்லா ஆண்டவனையும் வணங்கினேன், எனக்கு மனசுல தைரியத்தை கூட, எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்ன, அவர் கொடுத்த வழிகாட்டுதல தான் அந்த தீர்ப்பை எழுதுனேன்னு வெட்கமில்லாம பேசினாங்க. அவரு ஓய்வு பெற்று போயிட்டாரு, வெட்கமில்ல. இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாவது. அது பொதுமக்களை பாதிக்கிற தீர்ப்பு என்பது அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிற செய்திகளில் வரும்போது விமர்சனங்கள் வேறு. ஆனால் நீங்க அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையே நீங்கள் கேவலப்படுத்துகிற பொழுது, அதை கேள்விக்குள்ளாக்குற பொழுது, அதை சொலிடிஃபை பண்ணிடணும், அதை மாற்றணும், பாராளுமன்றத்தில் பேசணும், அதுக்கு ஏதாவது சப்ஹெட்டிங்ல ஏதாவது உள்ள கொண்டு வந்து நுழைக்கணும். இதற்கெல்லாம் வழியை தேடுவதற்குத்தான் ஆளுநரும் தன்கரும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக நடத்துவது ஆளுநர். கண்டிப்பா நீங்க பேசுற நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொன்னீங்க முதல்ல பேசும்போது, தன்கர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட உடனேயே அவருடைய முதல் உரையே நீதிமன்றத்தை நோக்கி தான் இருந்தது. அதுவும் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய அந்த சட்டத்தை பற்றி இருந்தது. அதற்கு ஒருவேளை வித்திடுவதற்காக இப்படி மறைமுகமாக இங்க பிளான் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சப்பார்வை நீங்க வைக்கிறீங்க. நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். பேசுவோம். மதிவாணன், இவ்வளவு சிக்கல்கள் தொடர்ந்து வருது இல்லையா? திமுக அரசுக்கு நெருக்கடியா மாறுமாங்கிற கேள்வி இருக்கிறது. மதிவான ஏற்கனவே கேட்டதுதான். தொடர்ந்து நம்ம ஒரு முன்முயற்சி எடுத்தோம்னா அதற்கு பிறகு அவரும் இறங்குறார். எங்காவது இறங்கி போகுவார் அப்படின்னா அது மாதிரி தெரியல. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வகையில் ரொம்ப ரொம்ப நெருக்கடியா மாறுமா? சூரியன் கிட்ட எது பேசினாலும் பொசிங்க போயிடும் சார். அது காலத்தோட கட்டாயம். சரி, அது யாராலையும் மாற்ற முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பல்வேறு விஷயங்களில் நாம் முக்கியமான தீர்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகே, அது 27% ஓபிசி இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லைன்னா 69% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லைன்னா மொழி பிரச்சனை, தமிழ் முக்கியமானு சொல்லி இன்றைக்கி முந்தானேத்து மகாராஷ்டிரா மும்மொழி கொள்கை நான் இந்தியை ஏற்றுப்பேன்னு சொன்னது இன்றைக்கி ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. ஓகே, நாம் இதை எந்த காலத்தில் சொல்லியிருக்கோம்? 100 வருஷமாக போராடினு இருக்கோம். அப்போ எல்லாருக்கும் நாம தான் முன்னாடி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் நம்ம முன்னோடியாக இருக்கிறதுனால ஆர்.என். ரவி மேலே நாட்கள் வர்றது அவங்களுக்கு சூரியன் கிட்ட மோதி தீஞ்சு தான் போகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முதலமைச்சர் சொல்றது மாதிரி அவரை இருக்க விடுங்க, அது எங்களுக்கு ஒரு வகையில் நல்லதுதான்ற மாதிரியே சொல்றீங்களோ? இல்லை, அது யதார்த்தமான உண்மை சார். நீங்கள் ஆர்.என். ரவி வந்ததுக்கப்புறம், இந்த குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஆட்கள் நிறைய பேர் தரவுகள் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்ட்டு. அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய உண்மையான முகங்கள் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்லை. அப்போ அது அவங்க பேச தான் இவங்க மண்ணில் ஒன்றும் இல்லைன்றது வெளியில் தெரியுது. சரி, ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ உயர்கல்வி அவர் வேந்தர் அப்படின்னு சொல்கிறாருன்னா, தமிழ்நாடுடைய உயர்கல்வித்துறையோட தரம் 51.63% நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. சரி, அதில் நீங்கள் எதாவது மாற்று கருத்து பண்ண முடியுமா? இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் 926 கல்லூரியில் 165 கல்லூரி தமிழ்நாட்டு சார்ந்தது. ஓகே, பட்டியல். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரிவில் 18 பிரிவில் நம்ம தான் நம்பர் 1ல் இருக்கோம். அதே மாதிரி பல்கலைக்கழகங்களில் 22 பல்கலைக்கழகம் தமிழ்நாடு சேர்ந்தது. கலை அறிவியல் கல்லூரிகளில் 37 தமிழ்நாட்டை சார்ந்தது. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பில் 9 இது நம்ம சார்ந்தது. மருத்துவக் கல்லூரி 7, பல் மருத்துவக் கல்லூரிகள் 9, பொறியியல் கல்லூரிகள் 14, மேலாண்மை கல்லூரிகள் 11, பார்மசி கல்லூரிகள் 12, மாநில பல்கலைக்கழகங்கள் 10, கட்டிடக்கலை கல்லூரிகள் 6, வேளாண் கல்லூரிகள் 6, சட்ட கல்லூரிகள் 2, புதுமையான நிறுவனங்கள்ல 2. சரி, அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்விக்குன்னு சொல்லி மிகப்பெரிய கட்டமைப்பை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு சார். நீங்க தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கிறது மிகப்பெரிய நகைச்சுவையா தெரியுதா? அப்போ யாருக்கிட்ட எதை பேசுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுடைய கல்வி தரத்தையும் தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லையே. ஓகே, நீங்க பிறந்து வளர்ந்த மாநிலத்தில் பீகாரோட நிலைமைங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இல்ல, நிச்சயமா நீங்க சராசரி. ஓகே, நீங்க சொல்ற நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் சொல்றாரு, அவர் சொன்னதோட அடிப்படையில் அவங்க வர்றது பாடம் கற்பிக்க அல்ல, பாடம் சொல்லிக் கொடுக்க அல்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு பாடம் கற்பிக்கின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள விட அதிமேதாவிகள்னு சொல்லுவாங்களா, அதுக்கு அப்படியே வார்த்தைப்பட்ட
அது சொல்லக்கூடாதுன்றதே நான் தவிர்க்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. இங்கே நீதித்துறை தான் சார் உயர்ந்தது. சரி. நாடாளுமன்றமே ஒரு சட்டத்தை இயற்றினாலும் அது சரியா தப்பான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது உச்சநீதிமன்றம். ஓ. இன்னைக்கு நீங்கள் வக்ஃப் போர்டு பில்லு உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்து நிறைவேற்றிட்டீங்கல்ல, சரி. இன்னைக்கு தடை விதிச்சிருக்கு, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? ம். தேர்தல் மத்திர முறைகேடு வழக்கு சம்பந்தமா நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுறது இல்ல, பாஜக இங்க இருந்தாருன்னா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மாநில அரசாங்கம் இருக்கிறது, அதனை விட உச்சநீதிமன்றம் உயர்ந்ததுன்னு மதிவாணன் சொல்ல வராரான்னு கேட்டுருவாங்க. சார் என்ன பேசுறீங்கன்றது முக்கியம். சரி. நான் இங்க மாநில சட்டமன்றம், உச்சநீதிமன்றம், நாடாளுமன்றத்துக்குள்ள வரல. ஓகே. நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்க, என்ன சொல்றீங்க, என்ன மாதிரியான தீர்மானம் கொண்டு வரீங்க, என்ன மாதிரி சட்ட மசோதா கொண்டு வரீங்க, அது சரியா தப்பான்னு கேக்குறேன். ஓகே. அதிகாரம் நிறைவேற்றீங்க, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, அதிகாரம் இருக்கிறது, ஆனா சரியா செய்திருக்கிறோம் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதுதான் முக்கியம். சோ உச்சநீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, அரசியலமைப்பு சட்டத்து பிரகாரம் தான் பேசுறாங்க. அவங்களுடைய தனி அதான் சொல்ல, அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்திவாலா என்ன சொல்றாரு, சட்டத்தை ஏற்றுனவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நடைமுறைப்படுத்துறவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே. அப்ப இந்த சட்டத்தை இயற்ற நோக்கம் சரியான நோக்கம். சரி. ஆனா நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற ஆர்எஸ்எஸ், பிஜேபி அதை தப்பா பயன்படுத்துறது மட்டும் இல்லாம தப்பாவே பயன்படுத்துறது, எல்லாமே பொய், பேசுற மேடைகள் எல்லாம் பொய். இந்த நாடுடைய துணை குடியரசுத் தலைவரா நீங்க இருக்கீங்க சார். ஓகே. நீங்க இதை பத்தி விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அரசியல் கட்சி தலைவரா? சரி. நீங்க ஏன் பேசுறீங்க? முதல்ல உங்களுக்கு அது எந்த உரிமையும் கிடையாது. ஓகே. உங்களுக்கு இப்ப நாங்க பேசுற ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம் சார். இல்ல, குடியரசுத் தலைவருக்கு நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா குடியரசு துணைத் தலைவருக்கு கோபம் வர்றது நியாயம் தானே? நாட்டினுடைய முதல் குடிமகள்ங்க, நீங்க எப்படி ஒரு டைமிங் லிமிட் வைக்க முடியும்? 3 மாசத்துக்குள்ள முடிவெடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. நியாயமான கருத்து நான் சொல்றேன். ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு மசோதா வருது, நீங்க 3 வருஷம் வச்சிருப்பீங்க, எப்படி நியாயம் அது? ஓகே சார். ஆஸ் சூன் பாசிபிள்னு என்ன அர்த்தம் சார்? நாளை காலையில ஒப்புதல் கொடுத்துடணும் சார், அதோட அர்த்தம். நீங்க 3 வருஷம் 30 வருஷம் வச்சிருந்தா நீங்க ஒரு டைம் நீ வைக்கிறீங்க. அதோட நீங்க நான் உங்ககிட்ட வர ஒரு கோரிக்கை கொடுக்குறேன் சார், கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சு கொடுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ தானே முடிப்பீங்க. ஒரு 3 வருஷமா பெண்டிங் போடுவீங்க. யதார்த்தமா பேசுவோம். நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கிற வார்த்தைகள்ல நீங்க விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டா உச்சநீதிமன்றம் விளையாடும். நிச்சயமா. அப்ப நீங்க ஏத்துக்க தான் வேணும். ஓகே. அதான் இப்ப இந்த தீர்ப்படியும் கூட அவர்கள் அப்படியான நிலைமை எடுத்திருக்கிறாங்களான்னு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கிறது. துணைவேந்தர்களை நியமனம் பண்றதுதான் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. வேந்தர் நான் தான் அவர் சொல்றார். இதற்கும் ஒரு தெளிவான விளக்க உரை அவசியப்படுதோங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்குது. நீங்க இடையில குறிப்பிட்டீங்க, நிறைய பரவ எடுத்துக்கிறோம். சில விடயங்கள் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு நாங்கள் தலையிட மாட்டோம் வந்திருக்கிறது நீங்க கவனிச்சுக்கணும். இங்கே எங்கே உச்சநீதிமன்றம் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் கொண்டு வருகிற புதிய சட்டம் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை மட்டும்தான் நீதிமன்றம் பார்க்கும். அதை பார்த்துத்தான் இந்த வக்ஃப் போர்டாக இருந்தாலும் சரி, ஆளுநர், நம்ம ஜனாதிபதி அவருடைய இந்த கால தாமதம் என்பது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டது இல்லை, அரசியல் சாசனம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கவில்லைன்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். நிச்சயமா வந்துடுறேன், அவர்கிட்டையும் பேசிட்டு நான் வந்துடுறேன். சுருக்கமான சசிதானந்தம் சார், நிறைவான பார்வை ரொம்ப ரொம்ப சுருக்கமா 1-2 நிமிடத்திற்குள்ள ப்ளீஸ். சார் கேட்கல. உங்களுடைய நிறைவான பார்வை சார், ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிடத்திற்குள்ள. சார் என்னன்னா, இப்போ நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கோ அல்லது அதே மாதிரி நம்முடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜெகதீப் தன்கருக்கோ உச்ச நீதிமன்றத்தின் மேல கோபம் வருது. நீங்க எங்களுடைய குடியரசுத் தலைவருக்கு ஆணை பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா? நாடாளுமன்றத்தை மிஞ்சியதா என்றெல்லாம் சொல்றாங்களே. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்படுற நிகழ்ச்சிக்கு இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஏன் அழைக்கப்படவில்லை? குடியரசுத் தலைவர் ஏன் அழைக்கப்படவில்லை? ஏன் பிரதமர் போய் திறந்து வைக்கிறாரு? ஏன் சபாநாயகர் மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறாரு? அதை பத்தி இப்ப மரியாதைக்குரிய ஜெகதீப் தன்கர் அவர்கள் என்னைக்காவது கேள்வி எழுப்பியிருந்தாருன்னா குடியரசுத் தலைவருடைய உரிமையை ஒரு பாதுகாத்திருக்க அர்த்தம். அவங்க என்னன்னா, இதுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதனுடைய ஒவ்வொரு ஆலோசனைப்படிதான் இன்றைக்கு இந்த ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், சட்டங்கள் உருவாக்கப்படுது. இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கூட அது மாதிரி தான் உருவாக்கப்படுது. எவ்வளவு சீக்கிரமா கையெழுத்து போடுறாங்க பாருங்க. வக்ஃப் சட்டம் இரவோடு இரவாக அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது. சட்டம் நிறைவேற்றப்படணும்னே குடியரசுத் தலைவர் கையெழுத்துறாங்க, உடனடியாக அமலுக்கு வருது. அது உடனடியாக அந்த சட்டத்தின் அடிப்படையில் சில மாநிலங்கள்ல பிரச்சனைகள் உருவாகுது.
இதெல்லாம் நடக்குது. Okay. ஆனால் ஒரு மாநில அரசு இயற்றிய சட்டத்தின் மீது மசோதாவின் மீது கையெழுத்து போடுற இதுக்கு வந்து காலதாமதம் இவர் எடுத்துக்கலாம், இவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு Okay. அப்படின்னு சொல்றது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கு மட்டும் அவர் வந்து ஏன் அவர் வந்து திட்டமிட்டு தமிழ்நாடு போன்ற எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் சரி. கவர்னர்களை ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிராக ஓகே. செயல்படுவதற்காகவே அந்த மாநில அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகளை முடக்குவதற்காகவே ஆளுநர்களை பயன்படுத்தக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு பாஜகவினுடைய ஆட்சியில ஓ. நடைபெறுது. இதுல ஆர்எஸ்எஸ் தலையீடு, பிஜேபியினுடைய தலையீடு சரி. எல்லாமே இருக்கு. Okay. இவங்க குடியரசுத் தலைவருடைய உரிமையை, ஆளுநர் உரிமையை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அல்ல. ம். இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அல்ல. ஓகே. இவங்க வந்து இப்ப பிஜேபியினுடைய நடவடிக்கைகளை எவ்வாறு நாடாளுமன்றத்துக்குள் சட்டமன்றத்துக்குள் எடுத்து செல்வதுதான் இவங்களுடைய அஜெண்டாவே இருக்குதே தவிர ஓகே. நாட்டு மக்களை பற்றியும் சரி. மற்றதை பத்தி இவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஓகே. இன்னைக்கு இந்த ஆளுநருடைய நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது, ஓகே. அதுக்கு துணை போகக்கூடிய துணை ஜனாதிபதியினுடைய நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கது என்பதுதான் நிச்சயம். என்னுடைய பார்வை. கண்டிப்பா மதிவாணன் ரொம்ப சுருக்கமா. அதாவது இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் ஏன் தலையிடுதுன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், மோடி ஆட்சி வந்து 2014க்கு அப்புறம் எங்கெல்லாம் தன்னோட கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் எதிராக யாரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அந்தந்த மாநிலங்கள்லாம் இந்த ஆளுநர் வச்சு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. உதாரணத்துக்கு பஞ்சாப், கேரளா, மேற்கு வங்காளம், தெலுங்கானா, தமிழ்நாடு. இந்த பிரச்சனை நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு மாநிலமும் வழக்கு போடுது. ம். ஸோ ஒவ்வொரு மாநிலமும் வழக்கு போடும்போது உச்சநீதிமன்றம் இதை பார்க்குது. சரி. ஸோ பார்க்கும்போது இவங்க அந்த சட்டத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்க ஓகே. அப்படின்ற போது தான் உச்சநீதிமன்றம் தலையிடுது. ம். ஸோ நீங்கள் இங்கே வந்து உயர்கல்விக்கு உங்களை வேந்தராக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்தில் 32 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஓகே. நம்ம இந்த 4 வருஷத்தில் தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். சரி. அதே நீங்கள் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 5 வருஷம் 18, அடுத்த 5 வருஷம் 22. சரி. அப்போ 4 வருஷத்தில் 32 காலேஜ், 10 வருஷத்தில் 40 காலேஜ். ம். அப்போ நம்ம கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது நீங்கள் அந்த 10 மசோதாவை பாருங்களேன், சரி. எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்டது. சம்பந்தப்பட்டது. ரைட். 10மே. சரி. அப்போ நீங்கள் கல்வியை நீங்கள் போய் அதாவது இது ஒரு பின்புலம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு சூத்திரம் படிக்கக்கூடாது. சரி. அப்போ திரும்ப என்ன பண்ணணும், எல்லாரையும் முட்டாளாக்கணும். ஓகே. அப்போ இவங்க கல்வியில் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. சரி. தேசிய சராசரியை விட 2 மடங்கு இங்கே அதிகம் உயர்கல்வி. ஓகே. ரைட். எஸ். பெண் கல்வி இங்கே அதிகம். ம். பெண்கள் வேலை வாய்ப்பை தேடி போகிற மாநிலம் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. ஓகே. ஸோ எல்லாத்துலேயும் முன்னேறது ஓகே. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு கண்ணை உறுத்துது. நிச்சயம். அப்போ இந்த மாதிரி ஆரண்ய ஆட்களை போட்டு ஓகே. அங்கே நமக்கு வந்து தொல்லை கொடுக்கறது. சரி. நீங்க தொல்லை கொடுக்க நாங்க வளருவோம். ஓ. நாங்க வளர வளர உங்களுக்கு பிரச்சனை. நிச்சயமா. அதாவது ஒரு அத்துமீறல் மாநாடு தான் இது. அதற்கு குடியரசு துணைத் தலைவர் துணை போகிறார் அப்படிங்கிறது தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பங்கு கொண்ட விருந்தினர் தலைவருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.